நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப வந்து ரகசியம் சொல்லு. தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு. ராஜாவுக்கு காது பெருசா இருக்கும். அப்போ அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்துருவார். பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாம மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழி வெட்டி அந்த ரகசியத்தை சொல்றாங்க. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்பா அவரை சொல்லி மூடிட்டு விட்டாங்க. அதுல ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா வந்து ஒரு விழா நடத்துறாரு. அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணவனும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாரு. அப்ப அந்த தளபதி புதிய மரத்துல அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதுல முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதுல மிருதத்தை கொண்டு வந்து அவர் அந்த விழா நடத்துகின்ற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்ப அடிக்கும் போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுள் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குறிச்சு குறிச்சு பேசுது. துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிடல, வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல இங்க பல வாக்குறுதி கொடுத்தார் திரு உதயநிதி அவர்கள். கடம் மழை பெஞ்சா இங்க இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் ஒரு சொட்டு நீர் கூட தேங்காதுன்னு அப்படியா இருக்குது? அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றி கொடுத்திருக்காரா? அதுவும் சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவர்கள் அமைச்சராக முடியும், துணை முதலமைச்சராக முடியும், அதுக்கு மேல உயர்ந்த பதவிக்கு அதிகாரத்தில் வர முடியும். திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அந்த கட்சிக்குள்ள பதவிக்கு வர முடியும். இப்ப யாரா இருக்கிறா? திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், உதயநிதி இளைஞர் அணிக்கு செயலாளர், திருமதி கனிமொழி துணை பொதுச் செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தக செயலாளர். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி மீதி இருக்குது?